இன்றைக்கு வந்து முருங்கைக்காய் இறால் போட்டு குழம்பு செய்கிறதுக்கு முதலாவது வந்து நான் முருங்கைக்காயை வந்து பொரிக்க போகிறேன். இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து நான் 2 முருங்கைக்காய் இல்லாட்டிக்கு 85 கிராம் எடுத்து இந்த இப்படி நடுவில் வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை போட்டு பொரிச்செடுப்போம். கூட பொரிக்க தேவையில்லை, லைட்லியாக பொரிச்செடுத்தா காணும். முருங்கைக்காய் வந்து பச்சையாக போடலாம். ஆனால் நீங்கள் இப்படி லைட்லியாக பொரிச்சிட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக போடுறேன் விட. இதை நான் சரியாக வந்து ஒரு 3 நிமிஷம் தான் பொரிச்சிருக்கேன். கூட பொரிக்க தேவையில்லை, கோல்டன் ப்ரௌன் எல்லாம் வர தேவையில்லை, ஜஸ்ட் லைட்லியாக பொரிச்செடுக்கிறதான் இந்த இருக்குது. இப்படி பொரிச்சிங்கன்னா காணும். நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்குது. இப்படி பொரிச்சா பிறகு இதில் வந்து இந்த மண் சட்டி எடுத்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுங்க. இந்த கடுகு வந்து இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி 110 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யுங்க. பட் நான் 3 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை, இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 இல்லாட்டிக்கு 20 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக இதில் வந்து வதங்கி கொண்டிருக்கு. இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இன்னொரு 1.5 நிமிஷம், டோட்டலி 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கேன். இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து வெந்தயம் இருக்குது, 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை இதில் போடுங்க. வெந்தயத்தை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக போகிறது காரணம் ஆகலும் கருகிடும். வெந்தயம் கருகுனா குழம்பு வந்து கசக்கும். இப்போ இந்த வெந்தயம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ இந்த வெந்தயம் போட்ட அப்புறம் நான் 1 நிமிஷம் வதங்க விட்டுனான். இந்த 1 நிமிஷம் வதங்கின பிறகு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து 160 கிராம் இறால் இருக்குது, க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆனால் வாழை மட்டும் விட்டுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விட அப்புறம் இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த இருக்கப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ டோட்டியாக வந்து 5 நிமிஷம் இந்த இறால் போட்ட அப்புறம் வதக்கியிருக்கேன். இந்த 5 நிமிஷம் வதக்கின பிறகு இதில் வந்து ஜப்னா கறி பவுடர் இருக்குது, நான் 2.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து பழப்புளி இருக்குது, நான் வந்து 15 கிராம் பழப்புளி எடுத்து 2.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த சக்கையில் ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு நான் இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் விடுங்க. புளி விட்ட டிஷ்ஷுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து இதை வாஷ் பண்ணி விடுறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, 1.5 கப் தண்ணி இல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இதில் விடுங்க. இருக்கு நாங்கள் லைட்லியாக பொரிச்சு வச்ச முருங்கைக்காய் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்குது இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஆனால் இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியாக 5 நிமிஷமாக இது வந்து கொதிச்சோன்னு இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 30 மில்லிலிட்டர் முதலாம் பால் இருக்குது. இப்போ இதில் விடுங்க. இப்போ இதை இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடாமல் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நான் திறந்து போட்டு இதை நான் கொதிக்க விட்டுனான். உங்களுக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் திறந்து போட்டு வைக்கலாம், இன்னொரு 5 நிமிஷம் மாதிரி. பட் எனக்கு வந்து இது காணும், ஸோ அதால் நான் இப்போ அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இறாலும் முருங்கைக்காயும் போட்டு செய்கிற குழம்பு செய்து முடிஞ்சது.